கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அறிக்கை அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கும் நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அறிக்கை அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அறிக்கை அளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது உயர்நீதிமன்ற செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில்குட்டி, இந்த வழக்கின் முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை மற்றும் வழக்கறிஞர் டி செல்வம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் குமரேஷ் பாபு அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது இந்த வழக்கை தொடர்ந்திருக்கக்கூடிய இன்பதுரை மற்றும் வழக்கறிஞர் டி செல்வம் அவருடைய தரப்பில் இது முக்கியமான, அதாவது தமிழ்நாடு முழுவதும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது மட்டுமல்லாமல் இந்திய அளவில் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை வாதமாக வைத்தார்கள். குறிப்பாக தமிழக அரசு காவல்துறை, உளவுத்துறை, மதுவிலக்குத்துறை என அனைத்து துறைகளுமே இந்த விவகாரத்தில் தோல்வி அடைந்திருப்பதாக அவர்களுடைய வாதமாக வைத்தார்கள். குறிப்பாக 50 பேருக்கு மேற்பட்டோர் இதுவரை இறந்திருப்பதாகவும் பலருடைய கண் பார்வை பாதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையில் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் பாண்டிச்சேரி பகுதியில் இருந்து மெத்தனால் போன்ற பொருட்கள் கொண்டு வரப்படுகிறது. அது தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயமாக விற்கப்படுவதாகவும் அவர்கள் தரப்பில் வாதமாக வைக்கப்பட்டது. எனவே 2 மாநிலங்களிடையே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தற்போது மட்டுமல்லாமல் கடந்த 2023 ஆண்டும் இதே போல ஒரு மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது கள்ளச்சாராயத்தால். குறிப்பாக மரக்காணம் பகுதியில் 13 பேர் அப்போது இறந்தார்கள். அப்போதிலிருந்து இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அரசுடைய மெத்தன போக்கு காரணமாக தற்போதும் இதே போல உயிரிழப்புகள் அதிகமாக நிகழ்ந்திருக்கிறது. எனவே இதில் அனைத்து துறைகளும் தோல்வியடைந்திருப்பதாலும் இரு மாநிலங்களிலேயே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்பதாலும் இதை இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுதாரர் தரப்பில் வைக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் தரப்பில் அந்த கடந்த 2023 ஆண்டு உயிரிழந்த நிகழ்வுகள் தொடர்பாக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், கடந்த ஓராண்டாக கள்ளச்சாராய விற்பனையை தடுப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, உயர் அதிகாரிகள் என்ன மாதிரி செயல்பட்டு இருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் தரமறியாக கேள்விகளாக எழுப்பினார்கள். இது சாதாரண விஷயமாக மற்ற வழக்குகள் போல் எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் மனிதனுடைய உயிரிழப்புகள் நிகழ்ந்திருப்பதால் இந்த வழக்கை சாதாரண வழக்காக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் அந்த ஒரு வருடமாக அரசு என்ன செய்தார்கள் என்ற விவரங்களை எல்லாம் விரிவான அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்பதையும் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி தெரிவித்தார்கள். மேலும் மதுவுக்கு அடிமையானவர்களை மீட்பதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை மறுவாழ்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நீதிபதிகள் கேள்விகளாக அரசுக்கு வைத்தார்கள். அரசு தரப்பில் அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி இந்த வழக்கில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தார். குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் அருந்ததில் இதுவரை 170 பேர் சேலம், 117 பேர் சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனைகளில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு 47 பேர் அதில் உயிரிழந்திருப்பதாகவும்
89 பேர் உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்களுடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் விசாரணைக்கு சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு 4 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் பலர் கைது செய்யப்பட விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குண்டர் சட்டம் போன்ற சட்டத்தின் கீழ் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு தரப்பில் விளக்கமாக அளிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட எஸ்பியும் அவர்கள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 161 சிறப்பு மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் உயர்தர சிகிச்சைகளை தற்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் வழங்கி வருகிறார்கள், சிகிச்சை அளித்து வருவதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த வாதங்களை எல்லாம் பதிவு கேட்ட நீதிபதிகள் இந்த விளக்கங்களை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கு தொடர்பாக ஜூன் 26ஆம் தேதி விரிவான அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சி மட்டுமல்லாமல் கடந்த ஓராண்டுக்கு முன்பாக 2023ஆம் ஆண்டு மரக்காணம் பகுதியில் நடந்த உயிரிழப்புகளுக்கு பிறகு கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கும் அந்த உயிரிழப்புகளை தடுப்பதற்கும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விரிவான அறிக்கையாக தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து ஜூன் 26ஆம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார். முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.